நண்பர்களே, சரக்கு போடுவோமா? சரக்கு ஆர்டர் போடுவோமா? நம்ம டாஸ்மாக் வந்து ஆன்லைன்ல கொடுத்துருக்காங்க. இப்போ கொஞ்ச நாளா வேலை செஞ்சுட்டு இருக்கான். நம்ம எப்படி ஆன்லைன்ல புக் பண்ணி முக்கியமா 10 ரூபா வாங்குறாங்களா இல்லையா, 10 ரூபா ஊழல் அழிஞ்சிருச்சா அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம ப்ரூஃப் பண்ணிடுவோம். நிறைய ப்ரௌசர்ல வந்து இந்த வெப்சைட் ஒர்க் ஆகல. குரோம்ல எனக்கு ஒர்க் ஆகல, போன்லயும் வந்து ஒர்க் ஆகல. அப்புறம் நான் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ்ல யூஸ் பண்ணேன், ஒர்க் ஆச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ஏஜ் கேக்குது, ஏஜுக்கு அப்புறம் லொகேஷன் கேக்குது. அதாவது நம்ம நியர்பைல இருக்க டாஸ்மாக் காட்டுது. அதுல இருந்து நம்ம எதனா ஒரு டாஸ்மாக் சூஸ் பண்ணி அதுல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எவ்வளவு இருக்கு, என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு அந்த ஸ்டாக்கை கிளிக் பண்ணி நம்ம ஆட் டு கார்டு கொடுக்குறோம். ஆட் டு கார்டு கொடுத்த உடனே நமக்கு பேமெண்ட் மெத்தடுக்கு போகுது. அதுல நம்ம பேரு, போன் நம்பர் போட்டோம்னா ஓடிபி வருது. ஓடிபி வந்தோம்னா நம்ம பேமெண்ட்டுக்கான ஸ்கேனர் ஓப்பன் ஆகுது. அதில் நம்ம பே பண்ண உடனே நமக்கு ஒரு ரெசிப்ட் கொடுத்துறாங்க. அந்த ரெசிப்ட் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிப்ட் டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம அங்க போய் வாங்க முடியுதான்னு பார்ப்போம். நான் இங்கிருந்து போயிட்டு அந்த கியூஆர்லாம் எடுத்துட்டு போயிட்டு நான் போயிட்டு டாஸ்மாக்ல கேட்டா எக்ஸ்ட்ரா 10 ரூபா கேட்கறாங்க பாட்டிலுக்கு. இதுக்கு எதுக்குடா நான் வந்து இங்க புக் பண்ணிட்டு அங்க போய் நின்னுட்டு கியூஆர்ல எல்லாம் காட்டிட்டு நிக்கிறோம். அது இந்த வெப்சைட் வேற ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சு. சரி அதெல்லாம் கூட விடுங்க. அங்க போன உடனே அவரு என்ன திட்ட ஆரம்பிச்சிடாரு. தம்பி இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கதான் தேவையில்லாம கொண்டு வராங்கன்னா நீங்களும் ஏன் இதெல்லாம் பார்த்துட்டு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் கெஞ்ச வேண்டியதா இருக்கு. ஆனா சும்மா ட்ரை பண்ணனா இந்த மாதிரி எப்படி வருது அப்படின்னு சொல்லி அவரை சமாளிச்சு அவரை கூல் டவுன் பண்ணி, ஏன்னா இருக்கிற கூட்டத்துல அவங்க பேடிஎம் தனியா ஒரு கியூ இருக்கு, அப்புறம் இந்த கேஷுக்கு தனியா கியூ இருக்கு. இதுக்கு வந்து கேட்டோம் அப்படின்னா நம்ம திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக மொத்தம் இந்த சிஸ்டம் ஃபெயிலியர். கடையில 10 ரூபா வாங்குறது நிப்பாட்டுறதுக்கு இந்த கியூஆர் கோட் எல்லாம் வேஸ்ட். நீங்க டோர் டெலிவரி பண்ணீங்கன்னா கூட ஓகே, அங்க கூட எதனா காசு கேட்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நான் இங்கிருந்து கடைக்கு போனதுக்கு அப்புறம் அவர் எங்கிட்ட எக்ஸ்ட்ரா 10 ரூபா கேட்கறாரு. இதுக்கு இருக்குடா, இதுக்கு 10 மூட்டை குடோன்லயே இருக்கலாமேடா. இதுக்காக நான் அந்த ஆள்கிட்ட திட்டு வாங்கி நீங்களும் ஊர் மக்கள்கிட்ட திட்டு வாங்கி டாஸ்மாக் ஆன்லைன்ல கொண்டு வந்தான்னு சொல்லி எதுக்குடா? இது சுத்த ஃபெயிலியர். இது எனக்கு வாங்கினாங்க 10 ரூபா, ப்ரூஃபோட நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இது வந்து உங்க அண்ணன்கிட்ட காட்டுங்க, யார்கிட்ட வேணா காட்டுங்க. நான் வந்து அந்த ஸ்கேனரும் காட்டுறேன், கடை நம்பரும் காட்டுறேன். அதே மாதிரி இதை நிறைய பேர் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க கடையில என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு 10 ரூபா வாங்கினாங்க அப்படின்னா என்ன டேக் பண்ணுங்க.